அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மிக மிக சாரசந்த சொல் முப்பதுகள் என்பதே ஆகும். இந்த விழாவிற்கு வரவேற்புரையாற்றிய பாசமிகு வெங்கடேஷ் அவர்களை என் மனதார வாழ்த்துகிறேன். அதன் பிறகு தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் பாசமிகு அண்ணா அசோக்குமார் எம்ஏ எம்பி அவர்களை என் மனதோடு பாராட்டி விழாவை இருப்பிக்கிறேன். அதற்கு பிறகு முன்னரே அன்னார் அவர்களை தனபால் அவர்களையும் நன்றியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு நமது மாவட்ட செயலாளர் கே என்ற ராஜேஷ்குமார் எம்கம் எம்பி, மாவட்ட கழக செயலாளர், நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டு வங்கியின் அவை தலைவர். இவர் விழாவுக்கு வருவதாக இருந்தால் ஆனால் சற்று முக்கியமான வேலைகள் வர முடியவில்லை. அவருக்கும் விழா சார்பாக நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு அன்னார் மோகன் அவர்கள், ஸ்டாலின், அண்ணன் பெரியசாமினான், சாக்ரட்டிஸ், முகமது ரஃபி, வையாபுரி, விஜயமோகன், சிவா, கா வேணுகோபால், எம் சந்திரன், கார்ல் மார்க்ஸ், சூர்யா, வெங்கடேஷ், கரிகாலன் மற்றும் அனைத்து கழக உறுப்பினர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் அன்புகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் இந்த முன்னரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் 17/9/1879 பிறந்தவர். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அதன் காரணமாகத்தான் இன்று சமூக சீர்திருத்தம் இயக்கம் இப்போது நடைபெற்று வருகிறது. இவர் சமூக சீர்திருத்தவாதி, சாதியை அகற்றுவது, மூட நம்பிக்கையை மக்களிடம் கலைக்க செய்தவர். பெண் முன்னேற்றம், கல்வி ஆகியவை இவரின் மூலம் சமூக நீதியை மக்களிடம் அதிக சீர்திருத்தத்தை பெற்றுள்ளது. பெண்களிடம் கரடியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுத்தால் போதும் என்று கல்விக்கு தலையாக திறந்தவர் தந்தை பெரியார். நமது தலைவர் கலைஞர் சென்னையில் இவரின் கல்லறையில் உலகம் மாற்று வகையில் ஒரு சொற்றொடர் சொன்னார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இவருடைய கூற்றை அவருடைய சமாதியில் குறிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இவருடைய பெயரில் அரசு கல்லூரி ஒன்று மிக கம்பீரமாக 100 ஆண்டுகள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறையில் ஒற்றுமை, ஒரே தலைமுறையின் மாற்றம், வல்லமை கொண்ட ஒரே படிப்பு மட்டுமே. அதாவது ஒரு தலைமுறையே மாற்றம் வல்லமை கொண்ட ஒரு சிறந்த ஆயுதம் எஜுகேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் மட்டும்தான் எல்லாருமே வீழ்த்த முடியும், அதிகாரத்தையும் பெற முடியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பச்சைப்பன் கல்லூரியில் பயின்றவர். 15/9/1909 பிறந்தார். இவர் 1967 to 1969 வரை மெட்ராஸ் மாநிலத்தின் 4வது முதல்வராக திகழ்ந்தவர். கத்தியை தீட்டாதே, உன் புத்தியை தீட்டு. வன்முறை இருபக்கும் கூர்மையில் உள்ள கத்தியாகும். எனவே ஒரு வாழ்வில் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னவர் அண்ணா அவர்கள். அதற்கு பிறகு நமது கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 3/6/1924 பிறந்தவர். இவர் அரசியல் தலைவரான கலைஞர் சமூகம், கொள்கை மாற்றம், அரசியல் பற்றி தனது ஆழமான புரிதலை மக்களிடம் தெளிவுபடுத்தியவர். 1967 இந்திய எதிர்ப்பை தீவிரமாக எதிர்த்து அதனால் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து பல துன்பங்களை அடைந்தவர். ராஜகுமாரி, பராசக்தி போன்ற திரைப்படங்களில் மக்களுக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்திய மகன், மிகப்பெரிய ஆற்றல் மிக்க வீரர் நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இவர் முதலில் நமது பகுதியில் புலிக்கலை என்ற சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்று கழகத்தில் கம்பீரமாக சட்டையில் நிலையாட்டியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு 1965 ஆட்சியை பிடித்து
ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தில் மூலம் போக்குவரத்தை அரசுடைமையாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தற்போது நமது திராவிட மாடல் ஆட்சியில் 2.0 புதிய பேருந்து நிலையம் நமது மாவட்டத்தில் வந்துள்ளன. அதற்கு காரணம் நமது தளபதி நயனாமலைக்கு சாலை வசதி. சேலம் மாவட்டம் எருமப்பட்டியில் 358 கோடி மதிப்பில் குடிநீர் கூட்டு திட்டம். சோழமலைக்கு 140 கோடியில் புதிய பாதை. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, காலை சுற்றுண்டு திட்டம், நான் முதல்வர் திட்டம், டாக்டர் கலைஞர் கனவு இல்லம், இலவச பஸ் பாஸ், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய், பால் குடிநீர் நிலையம் மாமூர் அருகில். இப்படி பல திட்டங்களை தீட்டி வருகின்ற 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை